கனடாவில் மகனின் குரலில் பேசிய மர்ம நபர், குடும்பத்திற்கு நேர்ந்த கதி, மக்களுக்கு எச்சரிக்கை. கனடாவின் மான்ட்ரிலைச் சேர்ந்த 60 வயதான எரிக் சாவேஜா என்பவர் நூதன மோசடி வலையில் சிக்கி தனது பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளார். எரிக்கிற்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரது மகன் சாமின் குரலை போன்ற ஒருவர் பேசியுள்ளார். தான் ஒரு கார் விபத்தில் சிக்கி நீதிமன்றத்தில் இருப்பதாகவும், விபத்தில் மூக்கு உடைந்ததால் குரல் மாறி இருப்பதாகவும் கூறி அந்த நபர் எரிக்கை நம்ப வைத்துள்ளார். சுமார் 3 மணி நேரமாக அந்த போலி மகனும் ஒரு போலி வழக்கறிஞரும் எரிக்கிற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துள்ளனர். மகனின் பாதுகாப்பு குறித்து பதற்றமடைந்த எரிக் வங்கியிலிருந்து 2 முறை பணத்தை எடுத்து மொத்தம் $19,000 தனது வீட்டிற்கு வந்த மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். பின்னர் சந்தேகமடைந்த எரிக் தனது மகனின் அலுவலகத்திற்கு அழைத்து விசாரித்த போதுதான் சாம் பாதுகாப்பாக இருப்பதும் தான் ஏமாற்றப்பட்டதும் அவருக்கு தெரிய வந்தது. மோசடிக்காரர்கள் மக்களின் பீதி உணர்வை தூண்டி அவர்களை சிந்திக்க விடாமல் அவசரமாக செயல்பட வைப்பது இதற்கு காரணமாகும். இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் மக்கள் நிதானமாக இருக்குமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். உடனடியாக அழைப்பை துண்டித்துவிட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த நபரின் உண்மையான எண்ணிற்கு அழைத்து சரிபார்க்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த தனிப்பட்ட கேள்விகளை கேட்பதன் மூலம் மோசடியை கண்டறியலாம். எந்த ஒரு போலீசாரோ அல்லது உண்மையான வழக்கறிஞரோ ஒருபோதும் நேரடியாக பணம் கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறான பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் உடனடியாக கனேடிய மோசடி தடுப்பு மையம் அல்லது உள்ளூர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய வேண்டும்.